மதுரை தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்களில் ஒன்று. அதுவும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பிரதானமான நகராக திகழக்கூடியது, மையமாக திகழக்கூடிய பகுதி மதுரை, திருச்சி போன்ற பகுதிகள். அதனால் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதை மதுரையை மையப்படுத்தி அங்கே நிகழ்ச்சிகளை நடத்துவது வாடிக்கையான வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக தன்னுடைய பொதுக்குழுவை அங்கே நடத்தியிருக்கிறது. திமுக மிக சிறப்பாக வெற்றிகரமாக பொதுக்குழுவை அங்கே நடத்திய காரணத்தினாலே இனிமேல் அநேகமாக ஒவ்வொரு கட்சியும் மதுரையை நோக்கி தேர்தல் வருகிற காரணத்தினாலே ஒவ்வொருவரும் அங்கே படையெடுப்பார்கள். அது எதிர்பார்த்த ஒன்றுதான். கூட்டணி, எங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் தலைமையிலான எங்களுடைய கூட்டணி உறுதியான கூட்டணியாக இருக்கிறது, பிளவுபடாமல் இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக நிரூபிக்கப்பட்ட கூட்டணியாக தொடர்கிறது. அடுத்த கூட்டணி என்பது இன்னும் முழுமையடையவில்லை. எந்த கூட்டணியிலும் சேராமல் இன்னும் பல முக்கிய கட்சிகள் இருக்கின்றன வெளியே. சில பேர் காலப்போக்கில் அறிவிக்கலாம், சில பேர் ஜனவரியில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால முழுமை பெறாத ஒரு எதிர்கூட்டணி பலமான கூட்டணியாக எப்படி இருக்க முடியும்? அதனால எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. எங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் பேச வேண்டுமே தவிர மற்ற கூட்டணிகள் எப்படி அமையும் என்பதை பற்றி இப்போது பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் வெற்றி வாய்ப்பு அவர்களை காட்டுவது எங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சியாக செயல்பட்டது. குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அண்ணன் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிக பிந்திய மக்களுக்காக பிரதிநிதித்துவம் பெற்று தந்தது, 20% ஒதுக்கீடு பெற்று தந்தது, 10.5% சமயத்தில் விட்டுக் கொடுத்தது. அதனால பல பேர் டாக்டர், என்ஜினியர் இப்படிலாம் ஆயிருக்காங்க. அந்த கட்சி பிளவுபடுவது நல்லதல்ல என்று நான் கருதுகிறேன். அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. தந்தை மகனுக்கு இடையிலே இருக்கிற பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு ஒரு அரசியல் கட்சியாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிற அந்த அரசியல் கட்சி ஒன்றாக ஒற்றுமையாக செயல்படுவது ஒடுக்கப்பட்ட மிக பிந்திய மக்களுக்கு பாதுகாப்பானது என்றே நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன்.